One-to-one labor ward is must. One-to-one labor ward is ஒரு பேஷண்ட்டு ஒரு லேபர் வார்டில் இருக்கும். 24/7 சென்ட்ரல் ஆக்சிஜன் இருக்கும், 24/7 சிடிஜி அவைலபிலிட்டி இருக்கும், 24/7 ஹெச்டியூ மாதிரி மதரோட பல்ஸு பிபி எல்லாத்தையும் செக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். WCF வில்லிவாக்கம் இஸ் equipped for VBAC. What are the facilities available பார்ப்போமா? First, 4+1 gynecologist always available 24/7. Gynecology availability is the first point. Number 2, staff nurses team, which will comprise of theatre staff, 2 labor ward staff, and 2 pediatric staff or newborn baby staff nurses. All these people play a crucial vital role. The second level is the baby doctors, anesthetist, and surgeon. We have 24/7 baby doctors available on site, anesthetist, and surgeon. So these are the manpower availability. And there will be one management person coordinating the whole team. Next comes, what are the equipments in labor ward? One-to-one labor ward is must. One-to-one labor ward is ஒரு பேஷண்ட்டு ஒரு லேபர் வார்டில் இருக்கணும். 2-3 பேஷண்ட்டை ஒரே சிஸ்டர் மானிட்டர் பண்ணுறது இருக்காது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லேபர் வார்டு ஒரு ரூம். அது மோஸ்ட்லி ஏர் கண்டிஷன் ரூமாக இருக்கும். 24/7 சென்ட்ரல் ஆக்சிஜன் இருக்கும், 24/7 சிடிஜி அவைலபிலிட்டி இருக்கும், 24/7 ஹெச்டியூ மாதிரி மதரோட பல்ஸு பிபி எல்லாத்தையும் செக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அடுத்து அதுக்காக ஸ்பெஷலைஸ் லேபர் காட்னா பேபி ஹார்ட் பீட் கொஞ்சம் கம்மியாகுதுன்னா மதரை டில்ட் பண்ணுறதுக்கு இல்லை எந்திரிச்சு உட்கார்றதுக்கு எல்லாமே எலக்ட்ரிக் ஆப்ரேட்டடாக இருக்கணும். நம்பர் 2, காலை நல்லா லித்தாட்டோவில் போட்டு பளிச்சுன்னு லைட் இருக்கிற மாதிரி லைட் சோர்ஸ் நல்லா இருக்கணும். தென் முக்கியமானது மினிட் டு மினிட் ஆர் செகண்ட் டு செகண்ட் மானிட்டர் பண்ணுற மாதிரி சிடிஜி, சம் கால் இட் அஸ் என்எஸ்டி. சிடிஜி இஸ் கார்டியோடோகோகிராஃப். அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேபியோட ஹார்ட் பீட்டை பக்காவாக மெயின்டைன் பண்ண முடியும். வென்ஃப்ளான் போட்டுக்கு அதுக்கு இன்ஃப்யூஷன் பம்ப் இருக்கணும், எவ்வளோ ஃப்ளூயிட் கரெக்டாக கொடுக்கணும்னு. இது எல்லாமே WCF வில்லிவாக்கத்தில் அவைலபிளாக இருக்குது 24/7. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? NICU லெவல் 2 NICU இஸ் மஸ்ட். லெவல் 2 NICUன்னு என்னது? சென்ட்ரல் ஆக்சிஜன் இருக்கும், சிபேப் மிஷின் இருக்கும், இன்ஃப்யூஷன் பம்ப் இருக்கும், நல்ல வார்மர் இருக்கும், பேபி ரெசிஸ்டேஷன் டீம் பக்காவாக 24/7 அவைலபிளாக இருக்கும். அது WCF வில்லிவாக்கத்தில் கட்டாயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 24/7 தேட்டர் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் அதுவும் லேபரோடும் பக்கத்தில் இருக்கணும். லேபரோட ஒரு மூலையிலையும் தேட்டர் ஒரு மூலையிலையும் இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24/7 பிளட் அவைலபிளாக இருக்கும். டெலிவரி ஆக பேஷண்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் 24/7 எப்பவுமே பிளட் அவைலபிலிட்டி இருக்கும். அதில் எந்த ஒரு பயப்பட வேண்டாம். WCF வில்லிவாக்கத்துலேயும் பிளட்டு 24/7 அவைலபிளாக இருக்கும். எவ்வளோ யூனிட் கேட்டாலும் உடனே அரேஞ்ச் பண்ண முடியும். அடுத்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பெயின் ரிலீஃப். வலி இருக்கும்போது பேரஸ்டமால் மாத்திரை கொடுக்குறதோ, இன்ஜெக்ஷன் போடுறதோ, இல்லை கேஸ் அண்ட் ஏர் லாஃபிங் கேஸ் யூஸ் பண்ணுறதோ, இல்லை எந்திரிச்சு நல்லா நடக்கிறது, இல்லை வார்ம் வாட்டர் பாத் எடுக்கிறது, மொபிலிட்டி இருக்கிற லேபர் ரூம், நல்லா எந்திரிச்சு நடக்கிறது, கீழே படுக்கணும்னா படுக்கிறது, பெட்டில் படுக்கிறதுனா படுக்கிறது, அந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜர் இருக்கிற லேபர் ரூம் இருக்கணும். அது WCF வில்லிவாக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல கான்ஃபிடென்ட்டான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ ஹஸ்பண்டு பயமாக இருக்குது, முடியலையா, கர்ப்பிணி பெண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ ஃபேமிலியில் யார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இவங்க சொல்கிறத லிசன் பண்ணுறது, முகத்தை தொடச்சி விடுறது, ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்துப்பாங்க. வில்லிவாக்கத்தில் தே ஆர் வெரி குட், வெரி ட்ரெயின்ட், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு அடிஷ்னல் ஒரு பர்சன் இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்.